என்ன பாலு சார், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லைங்க. நீ என்னோட கம்பெனில வேலை பார்த்த பாலு தானா? தப்பு செஞ்ச ஒருத்தனை கொலை பண்ற அளவுக்கு இவ்ளோ டெரரான நீ லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ் இதெல்லாம் எப்படி சேல் பண்றதுன்னு அன்னைக்கு நான் கேட்டப்போ அதெல்லாம் சூப்பரா பண்ணிடலாம் மேடம்னு சொன்ன. அட நிறுத்துங்க, இதெல்லாம் எமோஷனுங்க. அது அன்னைக்கு என்ன தோணுச்சோ சொன்னேன். இந்த ஆக்டிங் என்கிட்ட கொடுக்காத. இந்த மாதிரி பேசுறதெல்லாம் உனக்கு செட் ஆகல. வேண்டாம், விட்டுரு. சின்ன பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டவன கைய உடைச்ச, ஃபைன். உன் அக்காக்கு முத்தம் கொடுத்தவன கொலையே பண்ணிட்ட, சூப்பர். அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் என்ன செஞ்சிருப்பியோ? ஏங்க, என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே இல்லைங்க. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? நீ அழகா தான் இருக்க. அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா என்னங்க பண்றது? கிளாஸ்ல பொண்ணுங்க கிட்ட பேசலாம்னா டீச்சர் திட்டுவாங்க. சரி, கிளாஸ்ல எல்லாம் பார்க்கிங்ல பேசலாம்னு நினைச்சா என்ன விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியாத என் அம்மா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துருவாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நெத்தில முத்தம் கொடுத்துட்டு எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் என்ன பார்த்து சிரிப்பாங்க தெரியுமா? விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அட என்ன பாலு நீ, அப்ப நீ சின்ன பையன் இல்லையா? யாருங்க சின்ன பையன்? I was studying my 10th class, you know. 10th? என் அம்மா மாதிரி இன்னொருத்தரை பார்க்கவே முடியாது தெரியுமா? எனக்கு ஃப்ரெண்டும் அவங்க தான், கேர்ள் ஃப்ரெண்டும் அவங்க தான். என் அம்மா தாங்க எனக்கு எல்லாம். பாவங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஐயோ, கண்ணுல இருந்து தண்ணிலாம் வருதுங்க. பாருங்க பாருங்க. ஒண்ணும் இல்ல, அழக்கூடாது. ஆனா நீ பண்ற வேலைக்கும் நீ பண்ற சேட்டைக்கும் சம்பந்தமே இல்ல பாலு. என்னங்க பாலுங்கிறீங்க? ஊர்ல எல்லாம் ருத்ரகாளீஸ்வர் ரெட்டின்றாங்க. ஐயா, பாலக்கோட்டையா? இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த பேர் கரெக்டா இருக்கும். எனக்கு பாலுவே போதும். சரிங்க, உங்க கம்ஃபர்ட்டுக்கு. என்ன பத்தி யோசிக்காத. நீ கம்ஃபர்டபிளா தானே இருக்க?